அன்பான தமிழர்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் உங்கள் காதல் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். அதாவது ப்ரெசன்ட் சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைனா அவங்க கோ த்ரூ பண்ணுற சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. மேபி நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கான், என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். காதல் கலெக்டிவ்க்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்ன விஷயம் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க? கலெக்டிவோட காதல் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறாங்க கலெக்டிவ்க்கு? செகண்ட் சக்ரா சொல்ல விரும்புகிற ஒரு டேக்கிங் ஆக்ஷன். ஸோ உங்கள் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் வேஸ் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதாவது அவங்களோட எனர்ஜி ஃபுல்லாக இந்த கனெக்ஷனை தான் இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களை அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் க்ரியேட்டிவிட்டி. அதாவது நீங்கள் எங்கே ரொம்ப அமைதியாக இருப்பீங்களோ, எந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்குமோ அதில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்களோட எனர்ஜியை கவலைப்படுறதுக்கோ இல்லை அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறதுக்கோ வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு உங்கள் பர்சன் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, அதாவது க்ரியேட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவும் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சூழல் அவங்கள தடுக்குது அப்படின்னா, நிச்சயமாக இங்கே 2 குதிரை இருக்குது, கருப்பு ஒன்று வெள்ளை ஒன்று. ஸோ காம்படிஷன் இருக்குது, இல்லைனா ஒரு சூழ்நிலை அவங்கள பின்னாடி தள்ள, அது டார்க் எனர்ஜி அவங்கள பின்னாடி இழுக்க முயற்சி பண்ணுது அப்படின்னா, அவங்க இப்போ அதை தாண்டி வெளியில் வந்துட்டே இருக்காங்க. அதாவது டேக் ஆக்ஷன் அப்படின்னா ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்குது, இல்லைனா அவங்களோட ஆன்செஸ்டர்ஸோட கைடன்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்களை அவங்க உங்ககிட்ட அவங்க சொல்ல விரும்புகிறது ஒரே ஒரு விஷயம்தான், கவலைப்படாத. லிட்டரலாக அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. கவலைப்படாத, நான் ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், உங்ககிட்ட வர்றது மட்டும்தான் என்னோடய நோக்கம். அதில் உனக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை. அதுக்காக நீ கவலைப்பட்டு வருத்தப்பட்டு உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக சச் அ பியூட்டிஃபுல் பர்சன். ப்ளீஸ் பிரஸ் கலெக்டிவோட பர்சன் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். கலெக்டிவோட பர்சன் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். கலெக்டிவோட பர்சன் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். கைடன்ஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட பர்சன் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். கலெக்டிவோட பர்சன் ஜெகநாதா அண்ட் இந்திரா, பார்வதி. கண்டிப்பாக அவங்களோட உலகம் நீங்கள் தான். கலெக்டிவோட பர்சன் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் ப்ளீஸ். கலெக்டிவோட பர்சன் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். கண்டிப்பாக பிளாக்கேஜ் இருக்குது, எனர்ஜி பிளாக்கேஜ். பிரம்மா, அதாவது அவங்க வாழ்க்கையே மாற்றி எழுதுந்து நீங்கள் தான் அப்படின்றாங்க. செடக்ஷன் இருக்குது, அவங்கள யாராவது ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். காமதேவா பாட்டம் டெக் எனர்ஜி இருக்குது. இது நல்லதாக எடுத்துக்கலாம், த காட் ஆஃப் லவ். அவங்களோட காதல் ரொம்ப ஆழமானதாக இருக்குது. இதோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஃப்ரம் டிசையர். அதாவது இந்த கருப்பு எனர்ஜி, இந்த டார்க் ஹார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள ஏதாவது ஒரு ட்ராப், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலியாக இருந்தாங்க அப்படின்னா, நீ நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உனக்கு இவ்வளோ சொத்து கிடைக்கும், நான் உனக்கு இந்த சொத்தெல்லாம் தருவேன், சப்போஸ் நீ விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுன்னா நான் உனக்கு சொத்தும் தரமாட்டேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பர்சனோட அடுத்த ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, பெரிய கும்பிடு போட்டு நீங்களே உங்கள் சொத்தையும் வச்சுக்கோங்க, இந்த ப்ராப்பர்ட்டியும் வச்சுக்கோங்க, அந்த நீங்கள் பார்க்குற அந்த பொண்ணையும் வச்சுக்கோங்க, எனக்கு என்னோடய காதல் தான் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுற ட்ராப்போட தலையெழுத்தையே மாற்றி புதுசாக எழுத போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த காதலோட வேல்யூ தெரியும். நீங்கள் ஒரு ஏஞ்சல் அப்படி தான் உங்களை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு டீலுக்காக அந்த ஏஞ்சலை நான் இழக்க விரும்பலை அப்படின்றாங்க. ஸோ என்னது காட் ஆஃப் கிரியேட்டர் உங்களோட சேர்ந்து தான் சில விஷயங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நீங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்றதுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஜீவன்கள். நீங்கள் பிரம்மாவால் படைக்கப்பட்ட ஜீவன்கள். ஸோ உங்களோட தலையெழுத்து மாறிண்டே இருக்கும். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மூலம் உங்கள் பர்சன் முடிவு பண்ணுற அந்த முடிவுனால உங்களோட வாழ்க்கையே மாறப்போகுது. ரொம்ப அழகான வாழ்க்கை. ஆக்சுவலாக கடவுள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் உருவாக்கின ஜீவன் சரியான முடிவு எடுக்குது அப்படின்ற மாதிரி
இந்த முடிவு தான் அவங்க எடுக்க போகிறாங்க. அதுதான் இந்த எனர்ஜியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் அவங்க முக்கியமாக அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. குழப்பிக்காத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டில்ஸ் கிரியேட்டிவிட்டி. நம்ம இந்த கிரியேட்டிவிட்டி எனர்ஜி தான் இங்கே பார்த்தோம். ஓவர் கம்மிங் இன்ஃபர்டிலிட்டி, ஹாப்பினஸ் இன் திஸ் வேர்ல்ட், எய்ட்ஸ் இன் த லேர்னிங் ப்ராசஸ். ஸோ உங்கள் பர்சனுக்கு எல்லா விதமான உதவியும் தேவர்கள் கிட்டேருந்து கிடைக்குது, தேவதைகள் கிட்டேருந்து கிடைக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ரியேட்டிவாக உங்கள் பர்சன் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க. இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறீங்க. இது வந்து நீங்கள் நார்மலாக இப்போ வந்து நான் வந்து பேசுகிறேங்க அப்பா அம்மா கிட்ட, நோ 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 நோ, இது கண்டிப்பாக நார்மல் சொல்யூஷனே கிடையாது. உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பயங்கரமாக மண்டையை குழப்பி யோசிச்சுட்ருக்கேன், பட் நான் வந்து ஒரு அருமையான ஐடியாவோட திரும்ப வருவேன் அப்படின்றாங்க. அந்த ஐடியா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பிளெஸ்ஸிங் நிச்சயமாக அவங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக அவங்க ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க இந்த சுச்சுவேஷனுக்கு. அதுதான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. அதுதான் பிரபஞ்சமும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட பர்சன் சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம் என்ன? சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம், ஒர்க் ஹார்ட். அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதுக்கான விடைக்காக காத்துட்ருக்காங்க. கல்யாணம் பண்ணுற ஸோ அவங்களுக்கு அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை போட்டாச்சு. அவங்க வந்து ஒன்றும் சும்மா இல்லை, அவங்க அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க் பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே கமிட்மெண்ட் இருக்குது. அகெயின் 2 கீ இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கமிட்மெண்ட்குள்ளே போக முடியும். இது வந்து சொசைட்டியில் ஸ்டேட்டஸ். உங்கள் பர்சன் மேபி வெல் செட்டில்டு பர்சனாக இருக்கலாம். அவங்கள ட்ராப்பில் போடுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணலாம். பட் அவங்க ஒரே முடிவோடு இருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னோட காதல் உனக்கு தான், நீ இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, இது நீங்கள் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கான பலன்கள் வந்து கிடைக்க போகுது. பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆஃப் கப்ஸ் ரிவர்சல் எனர்ஜி அண்ட் 3 ஆஃப் வான்ஸ். யாரோ ஒருத்தங்க அவங்க சூழ்நிலையில், மேபி இது வந்து சிஸ்டராக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க அவங்க நல்லவங்க நினச்சவங்க அவங்களுக்கு குழி பறிப்பாங்கன்னு அவங்க நினைக்கல. அவங்களோட பிளானிங்கை அவங்க வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது உங்கள் பர்சன் எடுக்க போகிற ஆக்ஷனை கூட இருந்து குழி பறிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருமோ. அதில் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பரே ஒருத்தங்களாக இருக்கலாம், இல்லைனா வந்து இவங்க ரொம்ப நேசித்த ஒரு ஜீவனாக இருக்கலாம், இல்லைனா ரொம்ப மரியாதை வச்சுருந்த ஒரு ஜீவனாக இருக்கலாம். அவங்க எகெயின்ஸ்டாக பிளான் பண்ணுறாங்க. பட் அந்த பிளான் வந்து உங்கள் காதலை தடுக்குமா அப்படின்னா இல்லை, இது பிரபஞ்சத்தால் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் அவங்க எனர்ஜியில் இருக்க ஒரு நல்லவங்க நினச்சவங்க, ஆனால் வந்து வெளி தோற்றத்துக்கு தான் நல்லவங்க, ஆக்சுவலாக கெட்டவங்க அவங்க. மேபி மதர் எனர்ஜி, சிஸ்டர் எனர்ஜி, ஐ டோன்ட் நோ. ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட பர்சன் கலெக்டிவ்க்கு சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம், மேபி இது உங்கள் பர்சனுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, இல்லைனா சந்தேகம் வந்துருச்சு அவங்க மேலே. யூ கேன் சென்ஸ் இட். ஏன்னா அவங்களும் டிவைன் பீயிங் தான். மேபி இந்த மாதிரி ஆப்ஷனை கொண்டு வரதே அவங்க தான் வெற்றி. ஹார்ட் பிரேக். அதனால் அவங்க கொஞ்சம் மனசுடைஞ்சு போயிருக்கலாம். உங்கள் பர்சன் சொல்கிறாங்க, நான் கைவிடுற மாதிரி இல்லை இதை, ஏன்னா இங்கே வெற்றி இருக்குது, இந்த வெற்றிக்காக போராடுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு விதமான சக்ஸஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி கிடச்சிருக்கு. இந்த 7 ஆஃப் பென்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க சில விஷயங்களை செஞ்சுட்டாங்க, அதில் வெற்றி ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது வந்து முதல் படி தான். அந்த முதல் படி, இந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த முதல் படியில் அவங்களுக்கு வெற்றி ஆல்ரெடி கிடச்சிருச்சு. மேபி அந்த வெற்றி தான் இந்த பர்சனை அவங்க கண்டுபிடிச்சதான்னு தெரியல. ஏன்னா அவங்க கொஞ்சம் மனசு உடஞ்சி தான் இருக்காங்க. தே ஆர் ஹார்ட் ப்ரோக்கன். ஆனால் இந்த வெற்றியோட முதல் படி வந்து இதோட நிற்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வந்து கண்டினியூ பண்ணணும் அந்த போராட்டத்தை. மேபி ஃபேமிலி ஸ்ட்ரகிள், இல்லைனா வந்து சிச்சுவேஷன், இல்லைனா ஒர்க் ஸ்ட்ரகிள், ஏதோ ஒன்று அவங்க கண்டினியூ பண்ணணும் அந்த ஸ்ட்ரகிளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான, ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். பட் தே ஆர் ஃபைட்டிங். இந்த காதலுக்காக அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க. சேரியாட் கூடிய சீக்கிரம் வந்து, ஓ 10 ஆஃப் பென்டிகிள்ஸ், இதுதான் அவங்க வாழ்க்கையோட எண்டு. இதுதான் அவங்க, இதுக்காக தான் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்காக தான் அவங்க இங்கே 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த 7 ஆஃப் பென்டிகிள்ஸில் வந்து ஒரு வெற்றி அவங்க அனுபவிச்சிருக்கலாம், கெரியர்லையாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலிக்கு எகெயின்ஸ்டாக போகிறதுலையாக இருக்கட்டும். ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஒருத்தங்களோட முகத்திரையை வந்து விலக்கி பார்த்துருக்காங்க, இல்லைனா அது விலகணும் போது பார்த்துருக்காங்க. அவங்களோட உண்மை ஸ்வரூபம் இந்த பர்சனுக்கு இப்போ தெரியும். அதனால் அவங்க வந்து இன்னுமே ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. நோ 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 நோ, இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நான் என் காதலை தோக்கிறதுக்கு விடமாட்டேன் அப்படின்றாங்க. 4 ஆஃப் கப்ஸ், சேரியாட்.
இங்கே சேரியட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குவிக்கான ஆக்ஷன். நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கலாம். அவங்க எல்லாம் பிளான் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க, எக்யூப்டாக இருக்காங்க, அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஆனால் வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. இட்ஸ் சர்ப்ரைஸ். இந்த கார்டு வந்து நெகட்டிவ் கார்டு இல்லை. இது வந்து பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இங்கே பாரு உன்னோட கப்பு உன் தலைக்கு பின்னாடி தான் இருக்குது, இங்கேயே சோக டியூன் போட்டுட்ருக்கு அப்படின்னு. அதுதான் உங்கள் பர்சன். சச் அ பியூட்டிஃபுல் கார்ட்ஸ். அதுதான் உங்கள் பர்சன் முன்னாடியே சொன்னாங்க. உன்னோட எனர்ஜியை வந்து நீ சோகமாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணாத, நான் வந்து பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் உன்னை கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணிப்பேன். ஸோ அப்செட்டாக இருக்காது. ஏன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்கள் கனெக்ஷனையும் பாதிக்கும், உங்கள் பர்சனையும் பாதிக்கும். அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. சோக டியூன் போடாது அப்படின்னு அதை தான் பிரபஞ்சமும் இங்கே சொல்கிறாங்க. அதே எனர்ஜி தான் இங்கேயும் கிளாரிஃபையாக இருக்குது. உங்கள் பர்சன் நிச்சயமாக ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. தே ஆர் ரெடி. 7 ஆஃப் பென்டிகல்ஸ்னால் தே ஆர் ரெடி, ஆல்மோஸ்ட் தேர். இன்னும் 3 பென்டிக்கல் தான் இருக்குது இந்த 10 ஆஃப் பென்டிகல்ஸ். அதாவது நீங்கள் அவங்க சேர்ந்து ஒரு அழகான ஃபேமிலி உருவாக்குறதுக்கு, குழந்தை குட்டியோட செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் 3 பென்டிக்கல் தான் பாக்கி. ஆனால் நீங்கள் வந்து இது எதையுமே பார்க்கல. மேபி யூஆர் நாட் அவேர். எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் நடந்துட்டுருக்கு. இது வந்து உங்கள் பர்சன் உங்களுக்காக க்ரியேட் பண்ணிகிட்ருக்க ஒரு சர்ப்ரைஸ், சூப்பர் டூப்பர் சர்ப்ரைஸ். ஸோ உங்கள் பர்சன் சொன்ன எனர்ஜி தான் பிரபஞ்சமும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது வரது தெரியாது. பிரபஞ்சம் பின்னாடி இருந்து கத்திட்டு இருக்காங்க, சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு. நீங்கள் ஒரு கடுப்பில் இருக்கீங்க, என்னடா சர்ப்ரைஸு சொல்லி தொலைங்கடா அப்படின்னு. ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ரொம்ப தைரியமான ஆள். அந்த தைரியம் உங்கள் பர்சனுக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி நீங்கள் அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. தே லவ் யூ. அதனால் அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளா, ஏன்னா ஹேரஃபண்ட் எனர்ஜி பார்த்தோம், ரொம்ப சோஷியலி வெல் டு டூ பர்சன், இல்லைனா வெல் செட்டில்டு பர்சன். ஆனால் நீங்கள் அப்படின்னு வரும்போது அவங்க ரொம்ப ரொம்ப கிரவுண்டட். உங்ககிட்ட வந்து அவங்க ஈகோ, நான் வந்து வசதியானவன், எனக்கு இவ்வளோ ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு ஈகோவுமே உங்ககிட்ட காட்ட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்க காதலோட ஆழம், அந்த காதலோட இது தெரியும். அதனால தான் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு எவ்வளோ அழகாக கட்டுப்பட்டு அமைதியாக அது பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி மாதிரி உட்காந்துட்ருக்கு. இந்த சிங்கம் நினச்சதுன்னா இந்த பெண்ணை வந்து அடித்து சாப்பிட முடியும், அதோட மீல், அதோட சாப்பாடு. ஆனால் அது அப்படி பண்ணலை. ஏன்னா அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கு. உங்கள் பர்சனும் அப்படி தான். நீங்கள் உங்களோட காதலுக்கு ரொம்ப ரொம்ப கட்டுப்பட்டு இருப்பாங்க. இட்ஸ் லைக் அவங்க உங்ககிட்ட ஈகோங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அதோட ஒரு நிழல் கூட உங்கள் மேலே பட விட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க தான் உங்களோட ப்ரொடெக்டர். சிங்கம் பக்கத்தில் இருக்க பெண்கிட்ட யாராவது போய் வாலாட்ட முடியுமோ? முடியாது. அந்த 2 வேலையும் உங்கள் பர்சன் பார்க்க போகிறாங்க. அதில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க பல விஷயங்கள் அட் அ டைமில் ஜகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைனா நீங்கள் மல்டி டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஹாவ் டு பேலன்ஸ் யுவர் எனர்ஜி. கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். வா, நீங்கள் வந்து இன்னும் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களோட பேலன்ஸில். நீங்கள் ஒன்ஸ் இந்த பேலன்ஸ் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி வரப்போது கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, நீ பேலன்ஸ் பண்ண ஒரு பென்டிக்கல் என்னத்தான் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இட்ஸ் அ சர்ப்ரைஸ். டெஃபினட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கலாம். இல்லைனா உங்களோட எக்ஸோ உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஐ எம் கம்மிங் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. want to start a family with you. 10 of Pentacles energy. இதுதான் அவங்க சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு முக்கியமான விஷயம். நான் அதுக்கான ஆக்ஷன் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ ஃபேமிலி வித் யூ. ஐ ஜஸ்ட் ட்ரீம் அண்ட் விஷ் ஃபார் எவ்ரி திங். உங்கள் பர்சன் விரும்புறது அதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா அதே 10 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி தான். உங்களோட எல்லாமே வேணும்னு நினைக்கிறாங்க. அதே 7 ஆஃப் பென்டிகல்ஸ். அவங்க விஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து ரியாலிட்டியில் வரத்துக்கு எடுத்துக்கிற டைம் தான் இந்த பிரேக். ஐ நீட் டைம் ஃபார் மீ. அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. 7 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி அகெயின் தே ஆர் டேக்கிங் ஆக்ஷன். பட் இம்மிடியட்டாக உங்ககிட்ட வர முடியாது. பிகாஸ் இன்னும் 3 பென்டிக்கல் அவங்க ரெடி பண்ணணும் 10 ஆஃப் பென்டிகல்ஸ்க்கு. யூ ஆர் ஸோ வெரி ஸ்பெஷல். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்களுக்கு இந்த 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 ஃபெமினன் எனர்ஜி மாதிரி, ரொம்ப ஸ்ட்ராங் ஃபெமினன் எனர்ஜி மாதிரி. நவ் இஸ் நாட் த டைம். இப்போது சரியான தருணம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லைனா வந்து இப்போ நான் ஆக்ஷன் எடுத்தேன்னா அது சரி வராதுன்னு நினைக்கிறாங்க. மேபி அவங்க ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு ரொம்ப அவசியம் நினைக்கிறாங்க. மேபி ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இப்போது இந்த தருணம், இது வந்து நாளைக்கே மாறலாம். இந்த எனர்ஜியில் மேபி இட்ஸ் நாட் த ரைட் டைம், கிவ் மீ சம் மோர் டைம். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் பேக்ரவுண்டில். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் யுவர் ரீடிங். லெட்ஸ் கன்ஃபார்ம் வித் சார்ம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் கலெக்டிவ்ஸ் கனெக்ஷன் அட் ப்ரெசென்ட்? ஓ, யூ ஆர் ஸோ ஸ்பெஷல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது தெரியும் எல்லாத்துக்கும், மர்மைட். இது பார்த்தீங்க அப்படின்னா சீ ஹார்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏஞ்சலோட எனர்ஜி இருக்கு. இது பாருங்களேன், மேட்
ஃபார் அன் ஏஞ்சல், மேட் ஃபார் அன் ஏஞ்சல். உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் ஏஞ்சல். இந்த அவங்களே வந்து பிறந்தது உங்களுக்காக மட்டும்தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி யூனிக் பர்சன். உங்களை வந்து அவங்க பார்க்குறது ஒரு மர்மைட் மாதிரி. அதே மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இது வந்து குட் லக் சாமும் கூட தான். ஸோ உங்கள் பர்சன் ரொம்ப ஸ்லோவாக தான் வராங்க. பட் ஆமைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதுக்கு வந்து வேகமாக போகிற அந்த கடலில் இருக்க அந்த கரண்ட், ஒரு ஃபோர்ஸ், அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கும். உங்கள் பர்சன் அதை கண்டுபிடிக்கிற எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஒன்ஸ் அந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்களே, அவங்களோட மூமெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நியூ ஹோப். உங்கள் நம்பிக்கையை இழக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கைக்கான ஹோப் நிச்சயமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீ ஹார்ஸ்னு சொல்கிறோம். நம்ம இப்போ இதை இன்னொரு விதமாகவும் சொல்லுவோம், கடல் நாய், நீர் நாய் அப்படின்னு சொல்லுவோம் இதை. அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப லாயலான பர்சன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹார்ட், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோட சாம் இது. 2 டிஃப்ரெண்ட் ஹார்ட், ஆனால் எவ்வளோ அழகாக வந்து ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஐ திங்க் ஐ வாண்ட் டு ஷோ யூ த டிசைன். பார்க்கலாம், காமிக்க முடியுதாண்ணா? ஐ திங்க் யூ கேன் see now. எவ்வளோ அழகான டிசைன். 2 விதவிதமான ஹார்ட். நீங்கள் ஒரு மாதிரி, அவங்க ஒரு மாதிரியான 2 பேரும் சேர்ந்து தான் இந்த அழகான ஒரு சாமை உருவாக்கியிருக்கீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் யுவர் எனர்ஜி. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.